ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரி வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. அதே மாதிரி ஒரு 2 டிப்ஸும் கொடுக்க போகிறேன். அந்த வளவளப்பு தன்மை இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பிளேட்டில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆற விட்டுருங்க ஃபேன் காற்றுல. இது ஒரு டிப்புங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா அந்த வளவளப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அடுத்த டிப்பு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது பூண்டு ஒரு 5-6 பல் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஒரு 2 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் 1 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க வெண்டைக்காய் இது கூட சேர்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா ஆறி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம மூடி போடாமையே குக் பண்ண போகிறோம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துடலாம். வெண்டைக்காய்க்கு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு இந்துப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இப்போது அடுத்த டிப் பார்க்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். இதை சேர்த்து பாருங்கள், அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது போயிடுங்க. வெண்டைக்காய்னா சில பேருக்கு பிடிக்காதது அதுதான், அந்த நூலாக வரும். அதெல்லாம் இல்லாமல் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்கந்துலேயே அதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு வளவளப்பு தன்மை இல்லாமல் செய்யலாம், சூப்பராகவும் இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோங்க. ஒரு 4-5 ட்ரிப்பு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ எடுத்து வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதனால் அடிக்கடி எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மறுபடியும் மூடி வச்சலாம். இதே மாதிரி ஒரு 2-3 ட்ரிப்பு அதே மாதிரி பண்ணி எடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வெண்டைக்காய் பொரியல். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்றது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வ் பண்ணுற வேண்டியது தான். எப்போவுமே குக் பண்ணும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.